வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்த வணக்கம். நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தேங்க்ஸ்ன்னு சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டுனால தான் நான் அடுத்தடுத்த வீடியோவே கொடுக்க முடியுது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். பாஸ் ஆனவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ் ஆகாமல் இந்த 74 மார்க்கு 73 மார்க் எடுத்திருக்கவங்க நிறைய பேர். ஏன்னா டெட்டில் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 49 தான். ஃபெயில் ஆனவங்க தான் 51%. கவலைப்படாதீங்க, உடனேவே அடுத்த டெட் எக்ஸாம் வருது. எஸ்ஜிடிக்கு முன்னாடியே டெட்டு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கும் எழுதணும். நீங்கள் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் டீச்சர்ஸும் இதை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக திரும்ப எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம்லேயும் கொஷின்ஸு ஈஸியாக தான் வருங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சான்ஸை விட்டால் வேறு டைம் கிடையாது, படிச்சிடுங்க. அப்புறம் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, எப்படி படிக்கிறது, எஸ்ஜிடினா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டெட்டு பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, நான் டெட்லேயும் பேப்பர் 1லேயும் பாஸ் பண்ணிட்டேன், பேப்பர் 2லேயும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் எதை படிக்கிறது அப்படிலாம் கூட யோசிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா, இது மிகப்பெரிய சான்ஸு. நான் டெட் பாஸ் பண்ணிட்டேன், சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் போராடினேன், அப்பாடா எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கீங்க இல்லையா, அவங்களும் இதை தயவு செஞ்சு கேளுங்க. உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்ஸு. இது வரைக்கும் நீங்கள் ஒரு படிக்கட்டு கூட ஏறாமல் இருந்தீங்க, கீழே தான் இருந்தீங்க. இப்போது ஒரு படிக்கட்டு ஏறிட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்த படிக்கட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கான வாய்ப்பு திறந்துருக்கு. நிறைய டைமும் இருக்குது உங்களுக்கு. இதனால் படிக்கிறத விட்டுறாதீங்க. இந்த கத்தி படத்தில் விஜய் சொல்லுவான் இல்லையா, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு, அதே சுச்சுவேஷன் தான் உங்களுக்கும். படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா மெயினாக எடுத்துக்கோங்க, படிக்கிறத விட்டுறாதீங்க. என்னைக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் படிக்கிறத நிறுத்திடாதீங்க, படிங்க. எஸ்ஜிடி எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃபஸ்ட்டு எஸ்ஜிடிக்கு இது கேட்டிருந்தீங்க, சிலபஸ் கேட்டிருந்தீங்க. அந்த சிலபஸ் உங்களுக்கு காட்டுறேன். இது ஏற்கனவே எக்ஸாம் முடிஞ்ச உடனேவே கேட்டிருந்தீங்க, இந்த எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு. இந்த டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது. உங்களுக்கு நான் இந்த வீடியோவுக்கு கீழே வேணாலும் இதை நான் பின் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க இதை டவுன்லோட் பண்ணி படிங்க. 190 பேஜஸ் இருக்குது. டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். இது எந்த டேட்டில் வந்திருக்கு அப்படின்னா, பிப்ரவரி 25 2021 பிப்ரவரி 25 இது வந்திருக்கு. அப்போ தான் முடிவு பண்ணாங்க. இதுக்கு மேலே டெட்டு பாஸை மட்டும் வெயிட்டேஜை மட்டும் வச்சு வேலை போடாமல் எஸ்ஜிடின்னு ஒரு எக்ஸாம் வச்சு அதில் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பணி நியமன ஆணை அப்படிங்கிறத முடிவு பண்ணாங்க. இதில் ரெண்டுமே இருக்குது, இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர். பட்டதாரி ஆசிரியருக்கான என்ன பின்பற்ற வேண்டிய நடைமுறை விதிகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இடைநிலை ஆசிரியர் பணி தெரிவிற்கான போட்டித் தேர்வு அமைப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்த வினாக்கள் 150. வினா வகை அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ஒவ்வொரு வினாவுக்கும் ஒரு மதிப்பெண். மொத்த மதிப்பெண்கள் 150. நேரம் 3 மணி நேரம். அப்போதைக்கு நடைமுறையில் இருந்ததை கொடுத்துருக்காங்க. இதே தான் இருக்குது, இன்னமும் இது வரைக்கும் மாற்றலை. இதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் எக்ஸாமா. பாடத்திட்டம் என்னன்னு பாருங்கள். கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோட 1 முதல் 10 வரையான தமிழ், ஆங்கிலம், கணிதம் அந்த பாடத்திட்டத்தை தான் உங்களுக்கு இதுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. 190 பேஜ் வரும். படிக்க முடிஞ்சதை படிங்க. 1 to 10 வரைக்கும் என்னென்ன பாடத்திட்டமோ அதை கொடுத்துருப்பாங்க. அது 2017 உருவானது. அதை தான் இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். அது 2017ன்னு யோசிக்காதீங்க. அந்த பாடத்திட்டத்தை தான் இப்போ நம்ம புக்காக படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? தேர்வு அமைப்பு என்னன்னு பாருங்கள். தேர்வு அமைப்பு 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். இதில் சைக்காலஜி வரல பாருங்கள். உங்களுக்கு எஸ்ஜிடிக்கு சைக்காலஜி கிடையாது. 5 சப்ஜெக்ட் மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இதில் குறைந்தபட்ச மதிப்பெண் என்னன்னு பாருங்கள். பொது பிரிவினர் 1 to 10 வரைக்கும் 5 சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். இதில் மதிப்பெண் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது எதில் முன்னாடி வர்றவங்களுக்கு தான் மார்க்கு. கட் ஆஃபில் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், வேக்கன்சியை பொறுத்தும் கட் ஆஃப் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இருந்தாலும் அவங்க குறைந்தபட்ச மதிப்பெண்ணு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 40%, மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 30 விழுக்காடு, 150க்கு 30% பாஸ் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இதே மாதிரி என்ன நடைமுறை, எவ்வளோ வினாக்கள், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த பாடத்திட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. நிதானமாக படித்து பாருங்கள். இப்போது எஸ்ஜிடிக்கு எப்படி தயாராகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இடைநிலை ஆசிரியர் தேர்வு. ஓகேவா? ஆசிரியர் நியமன தேர்வுன்னு சொல்லுவாங்க, எஸ்ஜிடின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இந்த தான் குறிக்கும். நீங்கள் டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக இதை கொடுப்பாங்க.
3.5 மணி நேரம் நடக்கும் எக்ஸாம். 3.5 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். இதில் ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு கொடுப்பாங்க. தமிழ் தகுதி தேர்வுக்கு 30 மார்க்கு கொடுப்பாங்க. 30 வினாக்கள், மார்க்கு கிடையாது, 30 வினாக்கள் கொடுப்பாங்க. அந்த 30 வினாக்களுக்கு 50 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. எவ்வளோ நேரம் அப்படின்னா 1/2 ஹவர். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும், தகுதிக்கான மதிப்பெண் வந்து 40%. 12 கேள்விக்கு நீங்கள் சரியான ஆன்சர் பண்ணியிருந்தா நீங்கள் தகுதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த தகுதியில் இந்த பார்ட் 1ல் நீங்கள் தகுதி ஆனால் தான் பார்ட் பிஏ திருத்துவாங்க. இல்லாட்டி உங்கள் பேப்பரையே பார்க்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, தகுதி தேர்வில் யார் மார்க்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து அடுத்த பேப்பரை திருத்துவாங்க. பார்ட் பி தான் வந்து நமக்கு எஸ்ஜிடி எக்ஸாமே. பார்ட் ஏ வந்து தகுதி தேர்வு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்ச தேர்வு இது. இது வந்து அந்த சிலபஸ்க்கு அடுத்து வந்தது. இது அதுக்கு அடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்னு நினைக்கிறேன். தகுதி தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு விலக்கு அளிக்கிறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் வந்து தகுதி தேர்வு கிடையாது. நீங்கள் மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதி தேர்வு கிடையாது. இந்த தகுதி தேர்வுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th லெவலில் இருக்கும். 10th லெவலில் இருக்கும். முக்கால்வாசி கேள்வி 10th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். இருந்தாலும் 10th வரைக்குமானதை இந்த கேள்வியில் இருக்கும். அடுத்து பார்ட் பியில் தான் வந்து நம்ம எஸ்ஜிடி எக்ஸாம் எழுத போகிறது. தமிழுக்கு 30, ஆங்கிலம் 30, கணிதம் 30, அறிவியல் 30, சமூக அறிவியலில் 30 கேள்வி கேட்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேட்பாங்க? 1 to 10th தான் போட்டிருப்பாங்க. ஆனால் 1 to 12th வரைக்கும் கேள்விகள் இடம்பெறும். இதில் அறிவியல் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற சிலபஸ் கொடுத்துட்டேன். சமூக அறிவியலுக்கும் எந்தெந்த பாடத்துக்கு அப்புறம் எந்தெந்த பாடத்தை படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த பாடத்தோட தொடர்பு 11th 12th என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறதும் இது 2 சப்ஜெக்ட்டுமே நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவுக்கு கீழேயும் நான் வந்து அந்த பிடிஎஃபை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். சமூக அறிவியலுக்கு பிடிஎஃப் கொடுக்கலாம், நான் வீடியோவாக இருக்குது. சயின்ஸுக்கு பிடிஎஃபே கொடுத்துட்டேன். பேலன்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் நான் கொடுத்துட்றேன். தமிழுக்கு எல்லாமே நீங்கள் படிக்கணும். இந்த லெசன் எடுத்துன்னுலாம் டாபிக் கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் 12th 1 to 12th வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கணும். சாதாரணமாக நீங்கள் 150க்கு ஒரு 120க்கு மேலே எடுத்தால் தான் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற நிலமை 2000 3000 வேக்கன்சி வரும்போது. முழுமையாக நான் வந்து எஸ்ஜிடியை தான் நம்பி இருக்கேன், எஸ்ஜிடிக்காக தான் தொடர்ந்து படிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் டார்கெட்டு 125 130 இருக்கணும். அப்படி பார்த்தா ஒரு பாடத்துக்கு 5 இல்லைன்னா 4 வினாக்கள் தான் தவறு பண்ண முடியும். அந்த லெவலில் படிங்க. அதே மாதிரி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வேலைக்கு போயிட்டுருக்கேன், இருந்தாலும் என்னோடய கனவு வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து உங்களோட வேஸ்ட்டான டைம் எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லான டைமாக மாற்றி படிங்க. படித்ததுக்காக என்றைக்குமே வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா அது உங்களோட முயற்சி. அதிகமான வேக்கன்சி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்போது அந்த டயத்தில் கொஞ்சம் எஃபர்ட் கூட போட்டிங்கனாலே உங்களால் வேலை வாங்கிட்டு உள்ளே போயிட முடியும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு படிக்கட்டில் நிற்கிறோம், 2வது படிக்கட்டு போகிறதுக்கான சான்ஸ் எப்போ வேணால் வரலாம். அந்த சான்ஸுக்கான வாய்ப்பை எப்பயும் தேடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது டக்குன்னு உள்ளே போயிடலாம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது 80% பாஸ் மார்க் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அப்ளையே பண்ணாமல் இருந்தாங்க. அப்ளை பண்ணியிருந்தால் கூட நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி 50% தான் அப்படின்னு நினச்சிருந்தா கூட நிறைய பேர் நிறைய படித்து பாஸ் பண்ணியிருக்க முடியும். அடுத்து வரப்போகிற சுச்சுவேஷனை நம்ம கணிக்க முடியாது. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கட்டில் நிற்கிறோம் அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். அடுத்த படிக்கட்டு போகிறதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக கிடைக்கும். படிங்க. இந்த வீடியோவுக்கு கீழே சிலபஸோட பிடிஎஃப் 2024 நடந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பிடிஎஃப், சயின்ஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப்பும் இதில் கொடுக்குறேன். நிறைய பேர் ஓப்பன் ஆகலாம் சொல்கிறீங்க, இதில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி படிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாமலே நிறைய பேர் இருக்காங்க. எஸ்சிடின்னு இல்லாமல் டெட்டுக்கு அப்ளை பண்ணாமலே நிறைய பேர் இருக்காங்க. டெட்டில் ஃபெயில் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து படிக்க சொல்லுங்கள். டெட்டுக்கு அப்ளை பண்ணாமலே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் சொல்லி படிக்க சொல்லுங்கள். அவங்க மட்டும் படிச்சுட்டு உன்னால தான் நான் படித்து பாஸ் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் வேலை கிடைச்சதை விட சந்தோஷமாக இருக்கும், மன திருப்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.